இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓம் பேர்லயே ஒருத்தன் சண்முகம்னு ஒருத்தன் அவன் அவரை சிக்க வச்சிட்டான். அவரால் அந்த அவமானம் தாங்க முடியாம சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணி செத்துட்டாரு. அவரோட பேராசை தப்புதான். அதுக்காக இவ்ளோ பெரிய தண்டனையா? சின்ன பையனை கையில வச்சுக்கிட்டு நான் அனாதைய நின்னனே, எனக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய தண்டனை? அதனாலதான் அந்த சண்முகத்தை நான் பழி வாங்க நினைச்சேன். நான் என்ன தெய்வமா? சாதாரண ஒரு மனுஷி தானே. எனக்கும் கோவம்னு ஒண்ணு இருக்கதானே செய்யும். அதனாலதான் சண்முகத்தை பழி வாங்கறதுக்கு இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்தேன். என் புருஷனை இழந்த கோபம் என் மனசுல இருந்துச்சு. அதனாலதான் அந்த சண்முகத்தை பழி வாங்க வந்தேன். அதுலயும் நான் அனுபவிச்ச அந்த வேதனைய அவனும் அந்த வேதனைய அனுபவிக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் சூழ்ச்சி பண்ணி அவன் தங்கச்சியை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் ஏற்பாடு பண்ணி வச்சேன். மாலதிய அவ ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சேன். அவளை அந்த அறிவழகனை காதலிக்கிற மாதிரி நடிக்க வச்சேன். மாலதிய நானே கொன்னு போட்டுட்டு அந்த பழிய அறிவழகன் மேல போட்டேன். இப்ப அந்த அறிவழகன் ஜெயில கிடக்குறான். நான் என்ன மாதிரி வேதனை அனுபவிச்சேன்னு இப்ப அந்த சண்முகத்துக்கு புரியும்ல. தினம் தினம் தன்னோட தங்கச்சிய பாக்குறப்போ அவனும் அந்த வேதனைய அனுபவிப்பான்ல. அதுக்காக தான் பழிய அவன் மேல நான் போட்டேன். ஏன்பா குரு, நீயாவது அவளுக்கு புத்தி சொல்லக்கூடாதா? இவ கூட சேர்ந்துகிட்டு நீயும் ஆட்டமா ஆடுறியப்பா. இவங்க எனக்கு அதிகாரி மட்டும் இல்லம்மா, கூட பிறந்தவங்க மாதிரி. இவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அந்த மாலதியை கொல்ல சொல்லி மேடம் தான் சொன்னாங்க. அதனாலதான் அவளை கத்தியால குத்தி கொலை பண்ண. இப்ப கூட எனக்கு அதுல கொஞ்சம் கூட வருத்தம் இல்லம்மா. நான் செஞ்சது தப்பா இருக்கலாம் முருகா, ஆனா அது நான் பட்ட கஷ்டத்துக்கு பரிகாரம். அவ்வளவுதான். நான் அனுபவிச்ச வேதனைக்கு அது ஒரு நேர்த்தி கடன். என் வாழ்க்கையை செதைச்சு போட்டானே அந்த சண்முகம், அவனும் அதே வேதனை அனுபவிக்கிறதுக்காக நான் செஞ்ச திட்டம் தான் இது. இதுல எனக்கு ஒன்னும் குற்ற உணர்ச்சி இல்ல. அத நீ தப்புன்னு நினைச்சனா தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிரு. என் புருஷனை இழந்த கோபம் எனக்கு இருந்துச்சு. அதனாலதான் சண்முகத்தை பழி வாங்கறதுக்கு நான் வந்தேன். அதனாலதான் நான் சூழ்ச்சி பண்ணி அவன் தங்கச்சியை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் ஏற்பாடு பண்ணி வச்சேன். எவனோ ஒரு கிறுக்கு பைய சிவபாலன் எல்லா திட்டத்தையும் கெடுத்து விட்டுட்டான். அவனோட ஒரு தங்கச்சி தான் தப்பிச்சிருக்கா. இன்னொரு தங்கச்சி மாட்டிட்டு இருக்கால, அவளை நான் சும்மா விட மாட்டேன். மாலதியை கொலை பண்ண சொல்லி மேடம் தான் சொன்னாங்க. அதுக்காக தான் அவளை நான் குத்தி கொலை பண்ணேன். இல்ல சௌந்தரம், நல்ல வேளையில அந்த முருகனை நம்ம விட்டு கொண்டு வந்து வைக்காம விட்டான். அக்கா, இந்த முருகன் அப்பப்ப நம்ம பக்கமும் நிக்காங்க. முருகா, பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இந்த வீடியோ சாட்சியிலேயே எல்லாமே தெளிவா இருக்கு. முக்கியமா அந்த மாலதியை கொலை பண்ணது அறிவழகன் இல்லங்கிறது தெளிவா தெரியுது. எங்க அந்த இன்ஸ்பெக்டர் குரு? அதோ போறாரு பாருங்க. பிடிங்க பிடிங்க. புடிங்க, ஓடுற பாரு, புடிங்க. நான் மேலே சொன்ன எல்லா குற்றங்களையும் மிஸ்ஸஸ் வைஜெயந்தி விருமன் தான் பண்ணிருக்காங்கன்னு இப்போது எனக்கு ஐயம் திரிபர தெரிகிறது. இந்த குற்றங்களுக்கெல்லாம் காரணமான வைஜெயந்தியையும்
உடனிருந்த இன்ஸ்பெக்டர் குருவையும் உடனடியாக கைது செய்யும்படி இந்த கோர்ட் ஆணையிடுகிறது. இல்லை விலகட்டா, நீ விடுதலை ஆயிட்டல, நீ உனக்கு இனி ஒண்ணும் இல்ல, நீ வெளியில வந்துருவ. சூப்பர்ல சூப்பர் வார்த்தைகள். இல்லை பரணி, நம்ம ஜெயிச்சிட்டோம்ல. ஆமாடா மிஸ்டர் குரு மீது ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டர் குற்றச்சாட்டை பதிவு செய்யுமாறு நான் ஆணையிடுகிறேன். கொஞ்சம் கீழே வாங்க. சண்முகம், இது முடிவில்ல, இதுதான் உன் அழிவுக்கு தொடக்கம். புடிச்சு ஜெயில போடுமா. The court is adjourned. அக்கா, இங்க பக்கத்துல பெருச்சாளி எதுவும் போகுதாக்கா? ஏலே அதுலயும் 3ல 2 ஆம்பளை பெருச்சாலி, 1 பொம்பளை பெருச்சாலின்னு. அக்கா, அவன் நம்மளத்தான் சொல்லுதா? ஆமா. தேவையில்லாம வாயை கொடுத்துடாத கனியே. சரி. போவா. அதே அவசரம், அதே சட்டை, ஆறா இருக்க. கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாம ஊரை விட்டு ஓடி போனவங்களா இருக்குமோ? அதான் முகத்தை காட்ட வெக்கப்படுறாங்க போல. எடா, எவன்ல கடன் வாங்கினது? ஆறு கடன் வாங்கினது? நான் ஒண்ணும் அப்படி மானம் கெட்டவெல்லாம் கிடையாதுங்க. அடடடடா, என் மாமனாரா? எப்போ ஆ. பாரு, உன் தங்கச்சி புருஷன் வெளியில தலை காட்ட முடியாம தலையில துண்ட போட்டுக்கிட்டே ஓடி போப்பாக்காரு. ஆறுல ஊர்தாங்க. அது ஏதோ வெயில் அதிகமா அடிக்குது, அதான் தலையில துண்ட போட்டு போகுதே. வெயில் அதிகமா இருந்தா தலையில துண்டு போடுவாவ, மூஞ்சைய மூட்டு போதியா? தலை காட்ட முடியாது இல்ல, அதான் கொஞ்சம் முடிட்டு போறான். இருந்தாலும் மாமனார, உமக்கு நான் நன்றி சொல்லுதேன். நன்றியா? எதுக்கு எனக்கு நன்றி? ஓஹோ, நான் அருமை பெருமையா வளர்த்த பொண்ணு உனக்கு கட்டி கொடுத்துட்டேனே, அதுக்கா? ஐயோ, இவர் அருமை பெருமையா வளர்த்துட்டாலும் அதுக்கு இல்ல மாமனாரே, நாங்க இந்த கேஸ்ல ஜெயிச்சதுக்கு, என் தங்கச்சி புருஷன் அறிவழகன் ஜெயில இருந்து விடுதலை ஆனதுக்கு, உண்மையான குற்றவாளியை கைது பண்ணதுக்கு காரணமே நீர் தானே.